ஏங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? என்னங்க, என்ன விஷயமா என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதான் அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர், அவரை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். நம்ம ஃபைனான்ஸ் பண்ணோம்ல, ஆமா, இது வரைக்கும் நம்ம 3 பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். என்னாச்சு பார்வதி? எதுக்காக அகிலாவை நான் கூப்பிட்டேன்னு சொன்ன? மித்ரா அம்மாவோட லேப்டாப்ல இருந்து ஏதோ தகவலை திருடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கா மாமா. என்ன சொல்ற? ஆமா, நான் தான் அவ போன்ல பேசும்போது கேட்டேன். மித்ராவை பத்தி அகிலா கிட்ட சொன்னா அவன் நம்ப மாட்டா, ஆதாரம் கேப்பா. அதனால ஆதி ஹைதராபாத்ல இருந்து வரட்டும், இந்த மித்ராவுக்கு ஒரு முடிவு கட்டலாம். பார்வதி, அம்மா சொல்லுங்கம்மா. கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா. சரிங்கம்மா. அம்மா கோவிலுக்கு போயிட்டா, அம்மா வீட்ல இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மித்ரா லேப்டாப்ல கை வைப்பாளே, என்ன பண்றது? போலாமா பார்வதி? அம்மா, மித்ரா அம்மா வீட்ல தானே இருக்காங்க, அவங்களையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம்ல? இது எனக்கு தோணாம போச்சு பாத்தியா. மித்ரா எங்க? நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. அதோ மித்ராவே வந்துட்டாளே. ஆண்டி, என்ன ஆண்டி? என் கூட கிளம்பி வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோவிலுக்கா? இந்த அம்மா கோவிலுக்கு போயிட்டு வர எப்படியும் லேட் ஆகும். அதுக்குள்ள லேப்டாப்ல இருக்க ஃபோல்டர் கண்டுபிடிச்சு பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட வேண்டியதுதான். என்ன மித்ராமா, அம்மா கோவிலுக்கு கூப்பிடுறாங்க, நீங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க போலாம். அது அது வந்து எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சாரி ஆண்டி, நீங்க கூப்பிட்டு என்னால வர முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன்.
பார்வதி, வா போலாம். ம். ஏன் லோகன் ஆக மாட்டேங்குது? நீ என்ன சொல்ற பார்வதி? நான் உன்னை தப்பா நினைக்கிற அளவுக்கு நீ மித்ராவை பத்தி என்ன சொல்ல போற? அது அது வந்து மித்ரா அம்மாவோட நடவடிக்கை சரியில்லைம்மா. பார்வதி முத்துராமாவை பத்தி அம்மா கிட்டயே தப்பா சொல்றாளே, என்னாச்சு இவளுக்கு? பார்வதி, நீ யார பத்தி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மித்ரா என்னோட மருமக. கோவப்படாதீங்கம்மா. நீங்க லேப்டாப்பை ஹால்ல வச்சுட்டு போன் பேச போனப்போ மித்ரா அம்மா திருட்டுத்தனமா வந்து உங்க பார்த்து உங்களோட லேப்டாப்ல இருந்து ஏதோ திருட போறாங்கம்மா. அதுக்காக தான் கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பார்வதி, நீயே ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு மித்ராவை பத்தி தப்பா பேசுன, உன்னை தொலைச்சிடுவேன். நான் கற்பனையால எதுவும் சொல்லலம்மா. மித்ரா உங்க லேப்டாப்ல திருட்டுத்தனமா என்னமோ பண்ணத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்கம்மா. சரி, நாம இப்ப கோவிலுக்கு போகாம திரும்பி வீட்டுக்கு போறோம். நீ மட்டும் சொல்றது உண்மையா இருந்தா மித்ரா என் லேப்டாப்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா இருக்கணும். அப்படி மட்டும் இல்ல, போய் பார்க்கலாமா? சுந்தரம், அம்மா, வண்டியை திருப்பு.
என்ன அகிலா, அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? கோயிலுக்கு போகலைங்க, பாதியிலேயே திரும்பி வந்துட்டேன். ஏ, என்னாச்சு? நீங்க வீட்ல இல்லாத நேரம் பார்த்து உங்களோட லேப்டாப்ல இருந்து ஏதோ திருட போறாங்கம்மா. நீங்க சொன்ன ஃபோல்டர் இதுதான். ஏன் ரூம்ல, ஏன் லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க மித்ரா? அது வந்து ஆண்டி, ஒரு அர்ஜென்ட்டா மெயில் அனுப்ப வேண்டியது இருந்தது. அதான் உங்க பெர்மிஷன் இல்லாம உன்னோட லேப்டாப் என்னாச்சு? சர்வீஸ் போயிருக்காங்க. இல்லம்மா, இவங்க பொய் சொல்றாங்க. தப்பான நோக்கத்துல தான் உங்க லேப்டாப்ல கை வச்சிருக்காங்க. போதும் பார்வதி, நீ யார பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இல்லம்மா, அது வந்து அவங்க மித்ராவை பத்தி நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். மறுபடியும் என் மருமகளை பத்தி என்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அகிலா, நீங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. மித்ரா நான் செலக்ட் பண்ண என்னோட மருமக. அவளை பத்தி யார் என்ன குறை சொன்னாலும் அது எனக்கு பிடிக்காது. என்ன இன்னுமா நின்னுட்டு இருக்க? சாரி ஆண்டி, நான் கிளம்புறேன். போ மித்ரா. பாவம் பார்வதி. பார்வதியை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கூட நல்லதே நினைக்கிற பொண்ணு. எத்தனையோ தடவை வனஜா என்னென்னமோ குடும்பம் பண்ண போது கூட வனஜாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்ப பேசாத பொண்ணு பார்வதி. அப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கிற பார்வதி மித்ரா மேல அபாண்டமா பழி சொல்லுவாளா? இல்ல உன்கிட்ட தான் பார்வதி பொய் சொல்லுவாளா? பார்வதி உன்கிட்ட மித்ரா பத்தி தப்பா சொல்றான்னு நீ சந்தேகப்பட்டது
கொஞ்சம் கூட சரியில்லை அகிலா. பார்வதி நிச்சயமா உண்மையை தான் சொல்லியிருக்கணும். பார்வதிய சந்தேகப்படாத. பார்வதி மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. என் சந்தேகம் எல்லாம் முழுக்க முழுக்க மித்ரா மேலதான். மித்ராமா மேல அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கள வீட்டோட மருமகளா அங்கீகாரம் பண்ணி வீட்டோட வச்சிருப்பாங்க. நீ மித்ரா மேல சந்தேகப்பட்டா அது அம்மாவோட நம்பிக்கையே சந்தேகப்பட்ட மாதிரி. அதனாலதான் நான் கார்லயே உன்னை பேசாம இருன்னு எச்சரிக்கை பண்ணேன். ஆனா நீ என் பேச்ச கேட்காம எதையோ நிரூபிக்கிறேன்னு சொல்லி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனியே. இப்ப என்னாச்சு பாத்தியா? உனக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் உன் மூக்க நுழைச்சா இப்படித்தான் நடக்கும். உனக்கு மித்ரா மேல சந்தேகம்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக பார்வதி மேல கோபப்பட்டு அவளை திட்டி அனுப்புன? பார்வதியை நான் திட்டினது மித்ராவுக்கு நான் விரிச்சிருக்கிற வலை. என் வலையில கண்டிப்பா மித்ரா மாட்டுவா. நீ என்ன சொல்ற அகிலா? என் லேப்டாப்போட பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுங்க. நீ அடிக்கடி பாஸ்வேர்டை மாத்திடுவியே. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா ஆதித்யா தான் உன் லேப்டாப்போட பாஸ்வேர்டு. கரெக்ட். நான் கோவிலுக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் பாஸ்வேர்டு. பூஜை ரூம்ல லிங்கத்துக்கு முன்னாடி இருக்கும்போது திடீர்னு என் மனசுல லேப்டாப்போட பாஸ்வேர்டு மாத்தணும்னு தோணுச்சு. உடனே நான் ரூமுக்கு வந்து ஆதித்யாங்கிற பாஸ்வேர்டை மாத்தி ஆதிக்கடவுருங்கிற பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டேன். ஆனா அந்த பாஸ்வேர்ட் எப்படி மித்ராவுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலங்க. நான் தேவையில்லாம மூக்க நுழைக்கலப்பா. ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மித்ரா தேவையில்லைன்னு அம்மாவுக்கு நிரூபிக்க தான் நான் முயற்சி பண்ணேன். உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. மித்ரா அம்மா உனக்கு போட்டியா இருக்காங்கன்னு அம்மா கிட்ட இருந்து அவங்கள பிரிக்க இப்படி எல்லாம் நீ நடந்துகிட்டு இருக்க. அப்படி இல்லப்பா. மித்ரா யாருங்கிற உண்மை தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. ஓஹோ, அப்ப மித்ரா யாருன்னு தெரியாம தான் அம்மா அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்களா? ஆமாப்பா. மித்ராவை பத்தின உண்மைய அம்மா கிட்ட ஆதாரத்தோட சொல்லணும்னு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது ஐயா, சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா எல்லாருக்குமே தெரியும். ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற பார்வதி? அப்போ மித்ரா யாரு? ஆதிக்கடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்கிற நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவர். பெரியய்யாவை கல்யாணம் பண்ணிக்கு வந்து கடைசி நேரத்துல உண்மை தெரிஞ்சு அம்மாவால துரத்தி விடப்பட்ட நந்தினியோட தங்கச்சி தான் இந்த மித்ரா.